டீலிமிட்டேஷன், அது ஃபேர் டீலிமிட்டேஷன். வாட் இஸ் ஃபேர் டீலிமிட்டேஷன்? நீங்க சொல்லுங்க. அதை டிவிகே கிட்ட தான் போய் கேட்கணும். அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? டீலிமிட்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பேசிட்டு இருந்தீங்க. டிவிகே அரசாங்கம் அது வந்த அரசாங்கம் அமைச்சதுக்கு அப்புறமே டீலிமிட்டேஷனுக்கு எதிராக இருப்போம்லாம் நீங்க அறிக்கை விட்டீங்க. அது போக வந்து டீலிமிட்டேஷன் நடத்தப்படக்கூடாதுன்னு சொன்னீங்க. அது 543 சீட்ஸை வந்து லாக் பண்ணணும்னு சொன்னீங்க. அதே நம்பர் மாறக்கூடாதுன்னு சொன்னீங்க. இவ்வளவும் சொல்லி மக்கள் மத்தியில நம்பகத்தன்மையை பெற்றுட்டு இன்னைக்கு அப்படியே குட்டிக்கண்ண அடிச்சு ஃபேர் டீலிமிட்டேஷன். இது என்ன ஃபேர் டீலிமிட்டேஷனு? டீலிமிட்டேஷனே அன்ஃபேர் தான். அதுல என்ன ஃபேரு? ஃபேர் நீட் மாதிரி இது அப்ப இது அப்படியே வந்து டிவிகே வந்து அவங்களுடைய ஸ்டாண்ட்ல இருந்து பின்வாங்குறாங்க. அவங்க ஸ்டாண்ட்ல இருந்து சமரசம் செய்து கொள்கிறார்கள். அவர்கள் குட்டிக்கரணம் அடித்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டீலிமிட்டேஷன் என்பது நடந்தா நமக்கு சீட்டு ஒரு சீட் இன்க்ரீஸ் ஆனாலுமே அது நமக்கு பின்னடைவு தான். காரணம் என்னன்னா, வடக்குல பல மடங்கு அவங்களுக்கு சீட்ஸ் அதிகரிக்கும். ஸோ பாப்புலேஷன் கான்செப்ட்ல நம்ம இங்க சீட்ஸ் அதிகரிக்கிறதே நமக்கு பெரிய பின்னடைவு தான். நமக்கு மட்டும் இல்ல, சவுத் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பின்னடைவு. இது வந்து இந்தியாவையே உடைத்து எறியக்கூடிய சதியாகத்தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பா இது வந்து பாருங்க, ஆல்ரெடி நான் அது ஒரு தனி டாபிக் நான் பேசணும்னு இருந்தேன். எப்படி வடகொரியா தென்கொரியாங்கிற மாதிரி பிரச்சனையை உலக நாடுகள் உருவாக்கி விட்டுச்சோ, அதே போல வட இந்தியா தென்னிந்தியா, ஓகேவா, நார்த் இந்தியா சவுத் இந்தியாங்கிற மாதிரி 2 நாடா உடைக்கணுங்கிற ஒரு அசைன்மெண்ட் உலக அளவுல இப்ப உள்ள இறக்கப்பட்டு விட்டது. இவங்க ஒரே பாப்புலேஷனா ஒரே கண்ட்ரியா இருக்காங்க அப்படின்னு.